சிம்மம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான நீங்கள் நவகிரகங்களின் அரசனான சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசியாகத்தான் இந்த சிம்மம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சிங்கத்தை போன்ற கம்பீரமும் ஆளுமையும் கொண்ட உங்களுடைய வாழ்வையில் இதுவரை நிகழ்ந்த போராட்டங்கள் மற்றும் இனி வரப்போகின்ற பொற்கால மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொன்றாக காணலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய ஆத்திரமும் அவசரமும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் உங்களை பிரச்சனைகளில் போய் ஆழ்த்தியதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். சிம்மம் ராசி என்பது நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாக அது எப்போதுமே இருக்கும். சூரியன் ஆதிக்கம் எப்பொழுதுமே இருப்பதால் உங்களுக்கு எப்போதும் ஒரு தகிப்பு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா நடக்காதா, ஒரு அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய கையும் காலும் ஒரு இடத்தில் அமராமல் அவசரமான முடிவுகளை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எப்போதுமே உங்களுக்குள்ள தகிப்பு இருந்து கொண்டே உங்களை எப்பயும் வழி நடத்தி கொண்டே இருக்கும். கடந்த காலங்கள் உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலில் இருப்பது அந்த தகிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில ஆத்திரமாகவும் தேவையற்ற அவசரமாகவும் உங்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அது ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்குள்ள தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குன்னு வெளிப்படுத்தவும் ஆரம்பிக்கும். சரியான நேரத்துல நீங்க எடுக்கப்படாத முடிவுகளும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வார்த்தைகளும் உங்களுடைய நற்பெயரையும் உழைப்பையும் சிதறடித்திருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க உங்களுடைய பெயரையும் மதிப்பையும் சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கோபத்திலேயோ அவசரத்திலேயோ சின்ன வார்த்தைகளை பேசியிருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தைகள் உங்களுடைய நற்பெயரையும் உங்களுடைய மதிப்பையும் ஒரே ஒரு நேரத்துல ஒரே ஒரு நாள்ல அனைத்தையுமே போக வைத்திருக்கும். ஆனா அந்த ஒரு பெயரை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வருடக்கணக்காக நாட்கள் ஆகியிருக்கும். ஆனா ஒரே நாள்ல நீங்க அந்த ஒரு பெயரை கெடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போது கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒரு பக்குவத்தை தரப்போகிறது. அது என்ன தெரியுமோ, இதுவரைக்கும் காட்டுத்தீயை போல எதை கண்டாலும் நீங்க எரித்து கொண்டிருந்த உங்களுடைய கோபங்கள் இனி ஒரு இயந்திரத்தை இயக்கக்கூடிய எரிபொருளை போல ஒரு நேர்த்தியானதாக மாறிவிடும். முன்னாடி இருந்த மாதிரி கோபங்கள் உங்களுக்குள்ள இனிமே வராதுங்க. போதுமான அளவுக்கு நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கொள்வீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் அப்படி. இனிமேலாவது நம்ம நல்லபடியாக இருக்கணும், இருந்தால்தான் நம்முடைய பேரும் புகழும் நமக்கு இனிமேலாவது நிலைத்து நிற்கும் என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுக்குள்ள புரிய ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய ஆத்திரத்தை நீங்க ஆக்கப்பூர்வமான செயல்களாக மாற்றக்கூடிய வித்தையை காலம் உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்கும். ஆத்திரமும் அவசரமும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் அது எந்த நேரத்தில் இருக்கணும், எந்த நேரத்தில் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் அறியாம சில விஷயங்களை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. அதுதான் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறி இருக்கும். அதனை நினைத்து நீங்க இன்னமும் உங்களுக்குள்ள நீங்க கவலைப்பட்டு கொண்டே தாங்க இருப்பீங்க. இன்னும் மாதிரியான அனுபவங்கள் உங்களை நிறைய இடங்கள்ல அளித்திருக்கும். நிறைய உறவுகளை உங்களை விட்டு பிரியவும் வைத்திருக்கும். உங்க கூடவே இருக்கக்கூடிய உறவுகளை கூட இது நிச்சயமா பிரித்திருக்கும். உங்களுடைய கோபங்கள் இனி வெறும் உணர்ச்சியாக மட்டும் இருக்காது, அது உங்களுடைய இலக்கை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிடும். எனவே உங்களுடைய கோபமே வெற்றிக்கான ஒரு எரிபொருளாக மாறக்கூடிய சில விஷயங்களானது இருக்கும். ஆனால் அந்த கோபங்கள் எல்லா இடங்களிலும் அப்படி மாறாது. அதற்காக நம்ம எல்லா இடத்துலையும் கோபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்று பதில்கள் கிடையாது. நீங்க முடிந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். உங்களுடைய கோபம் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை கீழ் நோக்கி போகக்கூடாது. துல்லியமான நீங்க முடிவுகளை எடுக்கணும். கோபத்தால் எதையும் இழக்கக்கூடாது என்ற வைராக்கியமும் உங்களுக்குள்ள தெளிவான சிந்தனையும் எதையும் தீர ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறனையும் உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இதனை ஏற்றிக்கொண்டு உங்களுடைய முடிவுகளை நீங்க சரியாக எடுத்து பார்த்தால் உங்களுடைய கோபமும் குறைந்திருக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைந்தது மாதிரி வைராக்கியம் உங்களுக்குள்ள அதிகரித்திருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அதனால உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்கள் இனிமேல் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு துணையாக நிற்குங்க. போதுமான அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையின என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எதிரிகள்
தீட்டக்கூடிய சதி திட்டங்கள் சமாளிக்கக்கூடிய முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் உங்களுக்கு இன்னும் அதிகமாகி கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனா அவர்களை எப்படி அழிக்கணும், அவர்களிடமிருந்து எப்படி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க தெரிந்து கொண்டு நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடுங்க. இந்த ஒரு நேரத்துல உலகியல் சார்ந்த இன்பங்களுக்காக செய்யக்கூடிய சுப செலவுகளை உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்துல செலவுகளை நீங்க அதிகமா பண்ணுவீங்க. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாது, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இத்தனை நாட்கள் செலவுகள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் மட்டுமே தாங்க நடந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் பரஸ்பரமான புரிதலின் ஒரு மூலம் இன்று அனைவராலும் தீர்க்கப்படும். இன்று உங்களுக்கு புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு அறிமுகம் நாளடைவில் அது உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு நட்பாக மலருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்று இந்த ஒரு நாள்ல வேலை செய்யக்கூடிய இடத்தில் மன வருத்தங்கள் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உருவாகத்தான் செய்யும். வேலை விஷயங்கள் என்றால் அப்படித்தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு நாளில் மட்டுமே எப்படி இருக்கும், மறுநாளில் அது சரியாகிவிடும் என்ற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் ஓடிக்கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். எச்சரிக்கையானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவை. எச்சரிக்கையுடன் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து செல்லுங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மையை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக நடந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வியாபாரமும் தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் செல்லவும் ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக நீங்க பேசி அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு தாமதப்படுத்தப்படலாம். புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து தடைகள் அனைத்தும் விலகிவிடும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். அதனால படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே நீங்கிவிடும். குடும்பத்துல உங்கள் மீதான பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகளும் இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்திற்காக நீங்க அதிகமா இன்னும் கொஞ்சம் சிறிதளவு செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். பூர்வீக பிரச்சனைகள்ல பொறுமையை நீங்கள் காத்து இருக்க வேண்டும். இளைய சகோதரர்கள் மூலம் சிறு சிறு அலைச்சல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே இனிமே நீங்கவும் ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய பயனற்ற பேச்சுக்களை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள இனிமே மேம்படவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். உடன் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தலையிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இன்னொரு நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இந்த ஒரு நாளத்துல மேம்படும். அதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக நடந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வியாபாரமும் தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் செல்லவும் ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக நீங்க பேசி அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு தாமதப்படுத்தப்படலாம். புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து தடைகள் அனைத்தும் விலகிவிடும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். அதனால படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே நீங்கிவிடும். குடும்பத்துல உங்கள் மீதான பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகளும் இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்திற்காக நீங்க அதிகமா இன்னும் கொஞ்சம் சிறிதளவு செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். பூர்வீக பிரச்சனைகள்ல பொறுமையை நீங்கள் காத்து இருக்க வேண்டும். இளைய சகோதரர்கள் மூலம் சிறு சிறு அலைச்சல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே இனிமே நீங்கவும் ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய பயனற்ற பேச்சுக்களை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள இனிமே மேம்படவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். உடன் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன
சின்ன சின்ன விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தலையிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இன்னொரு நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இந்த ஒரு நாளத்துல மேம்படும். அதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும்.